X Limited provides you the following figures for the year 2021 to 2022. ஸோ நமக்கு அந்த இயருக்கு நடந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் மெட்டீரியல் வந்து 3,20,000, டைரக்ட் வேஜஸ் 8 lakh, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் 25% வேரியபிள் 4,80,000. அப்போ 25% வேரியபிள்னா மற்ற 75% என்னது நமக்கு ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட், கரெக்டா? அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ்ல வந்து 75% ஃபிக்ஸட்னா 25% வந்து வேரியபிள் 1,60,000. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் 2/3 ஃபிக்ஸட், அப்போ மிச்சம் இருக்கிற 1/3 வந்து வேரியபிள் 2,40,000. சேல்ஸ் வந்து rupees 125 per unit, மொத்தம் rupees 25 lakhs. So for the year 22 to 2023 it is estimated that இது வந்து past year, ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நமக்கு வந்து இந்த கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷன் வந்து இது பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஆஸ் பர் த கொஸ்டின் அவங்க என்ன எஸ்டிமேட் பண்றாங்கன்னா, கரண்ட் இயருக்கு output and sales quantity will increase by 20%. Output and sales quantity will increase by 20%. எனக்கு இங்க சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ, அதாவது சேல்ஸ் குவான்டிட்டின்றது என்னது, யூனிட்ஸ். எனக்கு இங்க யூனிட்ஸ் பத்தி எதுவுமே அவங்க சொல்லலாம். ஆனா சேல்ஸ் at rupees 125 per unit 25 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ சேல்ஸ் எனக்கு 25 lakhs divided by 125 per unit, which is equal to 20,000 units. ஓகேவா? இதுதான் போன இயரோட யூனிட், சேல் யூனிட்ஸ். எனக்கு அது வந்து இப்போ 20% இன்க்ரீஸ் ஆகியிருக்கா. அப்போ 20,000 into 120% is equal to 24,000 units. அதுதான் என்னோட கரண்ட் இயர்து. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அது எனக்கு ஏன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னா வந்து பை இன்கரிங் அடிஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் rupees 45,200. அப்புறம் வந்து மெட்டீரியல் பிரைசஸ் வில் கோ அப் 10%, wages rate will go up by 5% along with increase in overall direct labor efficiency 12%. இது நமக்கு நியூ. ஆக்சுவலா இது நீங்க ரொம்ப நல்லா எம்ப்ளாயி காஸ்டிங்ல பாப்பீங்க, ஓகேவா? லேபர் எஃபிஷியன்சி பத்தி இப்போ நான் ஜஸ்ட் மட்டும் சொல்றேன் எக்ஸாம்பிள் வச்சு. இப்போ என்னோட வந்து ஒரிஜினலா வந்து நான் எவ்வளவு யூனிட்ஸ் மேனுஃபேக்சர்னா ஒரு 1000 யூனிட்ஸ் வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த 1000 யூனிட்ஸ் வந்து என்னோட லேபர் காஸ்ட் எவ்வளோனா 500 rupees. அப்போ என்னோட காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ வரும், ஐ மீன் லேபருக்கு எவ்வளோ, ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கே நான் லேபருக்கு எவ்வளோ கொடுப்பேன், 0.50 per யூனிட் கொடுப்பேனா? அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னோட லேபரோட எஃபிஷியன்சி வந்து இன்னும் ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 20% இன்க்ரீசஸ் லேபரோட எஃபிஷியன்சி. லேபர் எஃபிஷியன்சினா என்னன்னா அவங்க ஒர்க் பண்ற ப்ரொடக்டிவிட்டி, ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இங்க என்னோட யூனிட்ஸ் இருக்குல்ல, அது வந்து பிளஸ் 20% இதாகும், which is equal to or plus 20% of 1000, which is equal to 1200 யூனிட்ஸா வரும். அப்போ எனக்கு அந்த லேபர் காஸ்ட், அதாவது நான் நிறைய யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன், கரெக்டா? அப்போ என்னோட லேபர் காஸ்ட் என்ன ஆகும்னா பாத்தீங்கன்னா வந்து 500 rupees தான் கொடுப்பேன். ஆனா 1200 யூனிட்ஸ் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவேன். 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்பவும் எனக்கு 500 rupees தான் வந்து என்னோட லேபர் காஸ்ட். 1200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்பவும் என்னோட லேபர் காஸ்ட் வந்து 500 தான். ஏன்னா என்னோட லேபர் எஃபிஷியன்சி வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேவா? அப்ப என்ன ஆகும், என்னோட காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், rupees 0.416 அப்படின்னு போகும் பர் யூனிட்டோடது. அப்போ பார்த்துக்கோங்க, என்னோட லேபர் காஸ்ட் வந்து கம்மியா நான் கொடுப்பேன், ஏன்னா லேபர் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கிறதால. புரியுதா? இதுதான் லேபர் எஃபிஷியன்சி. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம எம்ப்ளாயி காஸ்ட்ல ரொம்ப
டீட்டெயில்டாக பார்ப்போம் அங்கே. ஆனால் இதுதான் அதோட ஜிஸ்ட். ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக எஃபிஷியண்ட்டாக பண்ணுவேன். அதே சமயம் என்னோட காஸ்ட் பார்த்தோன்னா சேமாக தான் இருக்கும். அதுதான் இங்கே, வேற ஒன்றுமே இல்லை. So next பாத்தீங்கன்னா வந்து variable overheads will increase by 5%. இங்க இருக்கிற variable overheads எல்லாமே வந்து 5% increase ஆகும். Fixed production overheadல 75% fixedல அது மட்டும் 33.33% வந்து increase ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் இது will increase by 33 1/3%. அந்த 1/3ன்றது ஒன்றும் இல்லை, 0.3333 போயிட்டு இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, calculate the cost of sales for the year 2021 to 2022 and 2022 to 2023. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஷீட் போட்டு. அப்புறம் find out the new selling price for the year 2022 to 2023. அப்புறமேட்டு வந்து கரண்ட் இயர் 2022 to 2023 இருக்குல்ல, அப்போ நம்மளோட நியூ செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு 4 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 2021ல இருந்து 2022 நான் என்ன ஏர்ன் பண்றேனோ அதே மாதிரி சேமா இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ வந்து செல்லிங் பிரைஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சேம் பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் டு சேல்ஸ், அந்த சேம் பர்சன்டேஜ் நான் வச்சா நான் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் வைக்கணும். அப்புறம் இஃப் த எக்ஸிஸ்டிங் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் டு சேல்ஸ் இஸ் டு பி இன்க்ரீஸ்ட் பை 25%. நம்ம இந்த 2 செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சோடனே இது 3 வந்து அதோட கண்டினியூஷன், அதை அப்படியே கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இஃப் ப்ராஃபிட் பர் யூனிட் இஸ் ₹10 is to be earned, அப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான். இதுதான் வந்து கொஸ்டினோட ஜிஸ்ட். ஸோ இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் புரிஞ்சுதுல? ஓகே, இப்போ நான் வந்து ஏ போடுறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கேல்குலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன போடுறேன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஹெட்டிங்கை ஜஸ்ட் மாத்திக்கிறேன். நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாத்திக்கிறேன். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் கூட போடலாம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஷீட்டோ போடலாம். எல்லாம் நம்ம இஷ்டம் வந்து ஹெட்டிங் கொடுக்கறது. ஸோ பர்டிகுலர்ஸ் நம்ம மொத்தம் 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். பாஸ்ட் இயர் என்ன, 2021 to 2022 அமௌண்ட் rupees. அப்புறம் 2022 to 2023 amount rupees. So நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம், டைரக்ட் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூனிட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இந்த சம்முக்கு வந்து நம்ம யூனிட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ யூனிட்ஸ்க்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் எட் 125 per unit ₹25 lakhs. அப்போ உன்னோட சேல்ஸ் வந்து 25 lakhs ஆகுது. டிவைடட் பை 125 per unit தான் உன்னோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிடுவேன். 25 lakhs divided by 125 is equal to 20,000 units. அப்புறம் 2022 to 2023 என்ன சொல்றாங்கன்னா, output and sales quantity will increase by 20%. அப்போ past year எனக்கு என்ன, 20,000 into 120%. அப்போ என்னோட யூனிட்ஸ் கிடைச்சிடும். அது எவ்வளோ, 24,000 யூனிட்ஸ். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஷீட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம், எப்பயும் போல டைரக்ட் மெட்டீரியல். இந்த டைரக்ட் மெட்டீரியலுக்கு நம்ம இப்போ ஒர்க்கிங் நோட் போட போறோம். ஒர்க்கிங் நோட்ஸ் தயவு செஞ்சு காமிங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம போடுறதுக்கு. ஆனால் அது காமிச்சோன்னா கண்டிப்பாக வந்து மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க.
அதுதான் மெயின் ரீசன். நீங்க எவ்வளோ உங்க ஆன்சரை கிளாரிட்டியா கொடுக்குறீங்களோ அவ்வளவோ வந்து மார்க்ஸ் அவங்க கம்மி பண்ண மாட்டாங்க. அதனால நல்ல கிளாரிட்டியா நீங்க வந்து கொடுக்கணும். ஸோ என்னது நமக்கு ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து क्वेश्चनல என்ன சொல்லியிருக்காங்க? given for 20,000 units direct material is rupees 2021 to 2022 என்ன direct material 3,20,000 for 2021 to 2022. அப்போ நம்ம per unit கண்டுபிடிச்சிடலாம்ல. per unit ஓட price direct material per unit is equal to 3,20,000 divided by 20,000, which is equal to rupees 16 per unit. ஓகேவா? இப்போ நம்ம வந்து for the year, இப்போ current yearக்கு பார்க்க போறோம். for the year 2022 to 2023 அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளோட raw material will be increased by 10% சொல்லியிருக்காங்க. கரெக்டா? raw material will be increased by 10%. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி எழுதலாமா? total raw material consumed is equal to, இப்போ நம்ம 22 to 2023 ல நமக்கு எவ்வளவு யூனிட்ஸ்? 24,000 யூனிட்ஸா? so 24,000 units into 16 per unit into 16 will be increased by 10%. so into 110%, which is equal to rupees 4,22,400. இதுதான் நம்மளோட டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டோட டோட்டல். இது புரிஞ்சுதா உங்களுக்கு கால்குலேஷன்? ஹலோ, புரியல? ஓகே, இப்போ நம்ம क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா 20 யூனிட்ஸ், அதாவது போன இயர் வந்து என்னது 2022 to 2021 to 2022ல அதுக்கு என்னோட 20,000 யூனிட்ஸ்க்கு வந்து நான் டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளவு ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன்னா 3,20,000 ரூபீஸ்க்கு. ஓகேவா? அது நான் வந்து per யூனிட் கண்டுபிடிக்கிறேன். 3,20,000 divided by 20,000 units, rupees 16 per unit நான் செலவு பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் என்ன பண்றேன்னா கரண்ட் இயர் அதை வச்சு கண்டுபிடிக்க போறேன். எனக்கு கரண்ட் இயரோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சேல் எவ்வளவு ஆகுதுன்னா 24,000 யூனிட்ஸ். அது இன்டூ 16 per யூனிட்டா டைரக்ட் மெட்டீரியல் அது போட்டுக்கிறேன். இன்டூ 110% எதுக்குன்னா என்னோட ரா மெட்டீரியல் வில் பி இன்க்ரீஸ் பை 10% நம்ம क्वेश्चनல வந்து கொடுத்துருக்காங்க. சி மெட்டீரியல்ஸ் வில் கோ அப் பை 110%. அதனாலதான் அப்படி. புரிஞ்சுதா? ஓகே ஓகே. சுஜா, இந்தர், சுதாகரன், உங்களுக்கு ஹேமலதா? ஓகே, இப்போ மது கேட்டாங்களா இல்ல ஹேமலதா क्वेश्चन கேட்டாங்களா? ஓகே ஓகே. சோ 4,22,400. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன போடுவோம்?
direct wages. yes direct wages போடுவோம். இதுக்கு ஒரு working note போட்டுடலாம். நான் உங்களுக்கு efficiency வந்து explain பண்ணல, அதுதான் இப்போ வந்து நம்ம போட போறோம். calculation of direct wages. 2021 to 2022 க்கு எனக்கு direct wages எவ்வளோ 8 lakhs. எவ்வளோ go upனா 5%, அது இல்லாம efficiency 12% ஆகுதுன்னு சொல்றாங்க current year. So given that direct wages for 20,000 units is equal to rupees 8 lakhs. அப்போ direct wage per unit is equal to 8 lakhs divided by 20,000. அப்ப என்னோட per unit எவ்வளவு வரும்? rupees 40 per unit. So இப்போ next current yearக்கு அவங்க என்ன சொல்றாங்க? என்னோட direct wages வந்து 5% increase ஆகும், அது இல்லாம efficiencyயோ labor efficiencyயோ வந்து 12% increase ஆகும்னு சொல்றாங்க. பாருங்க, wage rate will go up by 5% along with increase in overall direct labor efficiency by 12%. So for the year 2022 to 2023 direct wage, நான் எதுவுமே பண்ணல, क्वेश्चनல இருக்கிறத அப்படியே எழுதுறேன். will increase by 5% and the direct labor efficiency will go up by 12%. So direct wages is equal to, first நான் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன், 24,000 யூனிட்ஸ் இன்டூ 40 rupees per யூனிட்டா அது போட்டுக்கிறேன். அது இல்லாம என்னோட டைரக்ட் வேஜோட ரேட் வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 105% இன்டூ டைரக்ட் லேபரோட எஃபிஷியன்சி வில் கோ அப் பை 12%. 100 divided by 112. என்னோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகல, டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சின்றது என்னது, என்னோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகல, என்னோட லேபரோட எஃபிஷியன்சி அவங்க ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால 100 divided by 112 போடுறேன். ஓகேவா? ஸோ 24,000 into 40 into 105% rupees 9 lakhs. அதுதான் என்னோட டைரக்ட் வேஜஸ். புரிஞ்சுதா? Yes ma'am. ஓகே. என்னோட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பத்தி எதுவுமே சொல்லல. அப்ப நம்ம பிரைம் காஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஆமா, எதுவுமே சொல்லல. அதனால இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வர பேர் தான் வந்து பிரைம் காஸ்ட். ஸோ இது வந்து 11,20,000, இது வந்து 13,22,400. இது கழிச்சு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஆனா இந்த क्वेश्चनல நமக்கு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
இப்போ அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் படிப்போம். ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் 25% வேரியபிள், அப்போ 75% என்ன நமக்கு ஃபிக்ஸட். எவ்வளோ ருபீஸ்? 4,80,000. அப்புறம் என்ன சொல்றாங்க, வேரியபிள் ஓவரேஜ், எல்லா வேரியபிள் ஓவரேஜ்மே 5% இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் மட்டும் 33.33% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டுடலாமா? இது வந்து ஒர்க்கிங் நோட் நம்பர் 3. Calculation of factory overheads. So in year 21 to 22, production overhead is equal to rupees எவ்வளோ? 4,80,000. கரெக்டா? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் 4,80,000 தானே? ஆமா, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் 4,80,000. அதுல என்ன சொல்றாங்க அவங்க? 25% வேரியபிள், 75% fixed. So 4,80,000 into 25% is equal to rupees 1,20,000 வந்து நமக்கு வேரியபிள். இது நான் வந்து போன இயர்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ 75% ஃபிக்ஸடா, அப்போ 4,80,000 into 75%, which is equal to rupees 3,60,000. இது வந்து நமக்கு ஃபிக்ஸட். கரெக்டா? இப்போ இது வந்து 1,20,000. அப்போ வந்து நம்ம வந்து வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிச்சிடலாம். இங்கேயே வேரியபிள் காஸ்ட் per unit is equal to 1,20,000 divided by எவ்வளோ யூனிட்ஸ்? 20,000 units, which is equal to rupees 6. புரிஞ்சுதா? இப்போ நம்ம வந்து for the year 2022 to 2023 variable production overhead is equal to, மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்? 24,000 into 6 into எவ்வளோ பர்சன்டேஜ் அப் சொல்லியிருக்காங்க? வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் 5%. So into 105%, which is equal to rupees 1,51,200. ஓகேவா? அப்போ அப்புறமேட்டு இங்க நம்ம ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் வந்து will go up by 33.1/3% கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் is equal to 3,60,000. அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி இருக்கிறதால தான் நான் ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் இது பண்றேன். அப்படி இல்லைன்னா ஃபிக்ஸடுன்றது ஃபிக்ஸடாவே தான் இருக்கும். இன்டூ 133.33%, which is equal to rupees 4,79,999.999 நமக்கு வந்து 4,79,999.999 போய்கிட்டே இருக்கும். அதை வந்து 4,80,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் ஆஃப் பண்றேன்.
ஓகேவா? இதுதான் வந்து வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸடை பொறுத்த வரைக்கும் இங்க. ஸோ இங்க நம்ம வந்து variable fixed, variable production overhead, fixed production overhead. Variable production overhead எவ்வளோ? 21 to 2022 120 360. okay, 1,20,000 கரெக்டா? அப்புறம் இதுக்கு வந்து 1,51,200. ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து 3,60,000. இதுக்கு 4,80,000. கரெக்டா? வந்துருச்சா நமக்கு? இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? பிரைம் காஸ்டோட டோட்டல் ராங்கா இருக்கணும் ரெண்டுத்துலயுமே. 11,40,000. எதுக்குடா 40,000 எப்படிடா வரும்? இது யூனிட்ஸ்டா. ஓகே மேம். இது யூனிட்ஸ். ஓகே ஓகே மேம். கரெக்ட். ஓகே. சொல்லுடா. நீங்க அந்த ப்ரொடக்ஷன் ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்க்கு வந்துட்டு அந்த 3,00,000 அமௌண்ட் இப்ப கரண்ட் இயருக்கு வந்துட்டு அதுல இருந்து அந்த 133.33% போட்டீங்கல்ல. ஆமா. ஆனா வேரியபிள் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ஏன் நீங்க வந்துட்டு அந்த யூனிட்ஸ்ல இருந்து எடுத்தீங்க 24,000 யூனிட்ஸ்னா? டேய் நம்ம எல்லாமே 24,000 யூனிட்ஸ்ல இருந்ததாடா. நீ ஃபர்ஸ்ட் இரு, நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல படிச்சிருப்போம்ல, வேரியபிள் ஓவர்ஹெட்ன்றது நமக்கு வேரி ஆகும். கரெக்டா? எவ்வளோ ப்ரொடக்ஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ என்னோட டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா நீ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட், அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் பத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து உன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி உன் காஸ்ட் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்டே வந்து ஃபிக்ஸடா இருக்கும். புரியுதா? இங்க என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் ஏன் இங்க மாறுதுன்னா வந்து அவங்க क्वेश्चनலயே அவங்க சொல்லிட்டாங்க 33.33% ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? என்னோட வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 20,000 யூனிட்ஸ்க்கு என்னோட 20,000 யூனிட்ஸ்க்கு நான் 1,20,000 பே பண்றேன். சோ டிவைட் பண்ணிட்டா பர் யூனிட் எனக்கு கிடைச்சிருது இங்க. கரெக்டா? நான் இங்க அது இது பண்ணிக்கிறேன் 24,000 யூனிட்ஸ் இன்டூ 6 இன்டூ 105% போடுறேன். ஏன்னா 5% இன்க்ரீஸ் ஆறதால நான் வேற எதுவுமே பண்ணல. புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? வேற டவுட் இருக்கா? அந்த 3,60,000 அந்த லாஸ்ட் இயர் அந்த அமௌண்ட் ஏன் இப்போ இது கூட இது பண்றீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கு ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் புரியலையா? ஓகே. இங்க क्वेश्चनல நமக்கு என்ன சொல்லி இருக்காங்க 5th பாயிண்ட்ல? ஃபிக்ஸட் இல்லக்கா, இப்போ வந்து கரண்ட் இயர்க்கு அந்த 24,000 யூனிட்ஸ் வச்சு தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம்ல. ஆமா. அப்போ வந்து ஓய், இதுக்குதான் நான் இங்க சொன்னேன், உன்னோட ப்ரொடக்ஷன் இங்க இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா? வேரியபிள்ல உன் ஃபிக்ஸட் காஸ்ட்ல உன் ப்ரொடக்ஷன் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி காஸ்ட் ஃபிக்ஸடா தான் இருக்கும். ஓகே ஓகே புரியுது. அதனால தான் நான் வந்து அந்த டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்ல நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே 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 ஓகேக்கா. புரிஞ்சுதா இப்போ? புரியுது. ஓகே குட். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? வேற யாருக்காச்சும் இருந்தா சொல்லுங்க, இப்பவே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே. சோ இது பண்ணா நமக்கு ஃபேக்டரி ஆர் ஒர்க் காஸ்ட் வரும். Three, 4, 5, 6, 16 lakhs. இது 600, 3, 7, 19,53.
தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இது கழிச்சு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? அட்மின் ஆர் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ். கரெக்டா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் 75% 1,60,000. ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன், ஆனா நீங்க வந்து ஃபுல் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஓகேவா? ஸோ fourth one, calculation of administration overhead. So இந்த administration overheadல என்னன்னா வந்து 1,60,000 சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ எஸ் மேம். இனியா 20 ஒர்க் அவுட் பண்ணி காட்டணுமா மேம்? புரியல. எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி காட்டணுமா? நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ எலாபரேட்டா ஒரு ஆன்சர் எழுதுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஸ்டெப் மார்க்ஸ் வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க, கரெக்டா கொடுத்துடுவாங்க. அதனாலதான் ஒர்க்கிங் நோட் காமிச்சே ஆகணும். இது உங்களுக்கு பார்க்க பெருசா இருக்கும், ஆனா நீங்க ஒரு 3-4 டைம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் தி பீரியட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒர்க்கிங் நோட்ஸ் போடுறது. ஆக்சுவலா ஃபர்ஸ்டா உங்களுக்கு இப்படி தோணும், ஆனா rupees 1,60,000. ஸோ இதுல வந்து 75% ஃபிக்ஸட். %25 variable. So 75% fixed na 1,60,000 into 75%, which is equal to 1,20,000. Into 25%, which is equal to rupees 40,000 என்னோட variable. அப்போ variable admin overhead per unit is equal to rupees 40,000 divided by 20,000, which is equal to rupees 2 per unit. அப்போ for the year 22 to 23, variable admin overhead is equal to 24,000 units produce பண்றேன் into 2 rupees தான் per unit ஓடுது, into எவ்வளவு percentage increase ஆகும்னு சொல்லியிருக்கோம்? 5%. so 105% நான் இங்க போடுறேன், which is equal to 50,400 rupees. 50,400. இங்க fixed cost வந்து fixed administration overhead வந்து 1,20,000 ஆவே இருக்கும். அவங்க questionல எதுவுமே கொடுக்காத வரைக்கும் நீ வந்து அந்த fixed overhead டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாத. நம்ம இங்க வந்து அவங்க கொடுத்து இருக்கிறதால நம்ம வந்து அது இது பண்ணோம் fixed production overheadக்கு மட்டும். so இதுல variable fixed variable நமக்கு எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இதுக்கு 40,000, இதுக்கு 50,400. அப்புறம் ஃபிக்ஸட் நமக்கு எவ்வளோ? இங்க 1,20,000. அதே 1,20,000 தான் இங்கேயும், ஏன்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி எதுவுமே சொல்லாததால. ஓகே, ஃபைன், குட். இப்போ நமக்கு வர்றதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? Cost of production.
கரெக்டாக இருக்குமா நான் போடுறதுக்கு? ஐயோ சரி ஓகே. 17,60,000 இங்கே எவ்வளோ வரும்? $19,53,600 is equal to 21,24,000. ஓகேவா? இப்போ இன்னும் நமக்கு ஒரே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இங்கே இருக்கும். என்னதுன்னா வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் அது இப்போ போட்டுடலாம். அது எவ்வளோ? 2/3 ஃபிக்ஸட் 2,40,000. ஓகே. Add selling and distribution overhead working note 5. In year 2021 to 2022, selling and distribution overhead is rupees எவ்வளோ? 2,40,000. ஸோ அதில் எவ்வளோ பர்சன்ட்? 2/3 வந்து ஃபிக்ஸட். So 2,40,000 into 2/3 is equal to rupees 1,60,000. அப்புறம் இங்கே வந்து 1/3 வந்து வேரியபிள். அப்போ 1/3 வேரியபிள்னா 2,40,000 into 1/3 which is equal to rupees 80,000. கரெக்டா? அப்போ variable overhead per unit is equal to 80,000 divided by 20,000 which is equal to rupees 4 per unit. So for the year 22 to 23, variable selling and distribution overhead is equal to 24,000 units into 4 into 105. ஏன்னா 5% is going up into which is equal to rupees 1,08,000. புரிஞ்சுதா இது? மேம் அந்த 2/3 அதுவும் அப்புறம் 1/3 எங்க இருந்து மேம் வந்துச்சு? ஏய் क्वेश्चनல கொடுத்திருக்காங்கடா. இங்க பாரு, selling and distribution overheads 2/3 fixed. புரிஞ்சுதா? 2/3 fixedனா நமக்கு 1/3 variable. அதாவது 1 minus 2/3 which is equal to 3 minus 2/3 which is equal to 1/3. அதுதான் நமக்கு வந்து வேரியபிள். கரெக்டா? அதுதான் நாங்க போட்டிருக்கேன். நீ கால்குலேஷன்ஸ் காமிக்கணும், அதுக்குன்னு இவ்வளோ டீட்டெயில்டா காமிக்கணும்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே நம்ம வந்து போடலாம் வேரியபிள் ஃபிக்ஸட். நமக்கு வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் எவ்வளோ வந்துச்சு? ஓகே. ஸோ வேரியபிள் வந்து 80,000, இங்கேக்கு வந்து 1,08,000, ஃபிக்ஸட் வந்து 1,60,000, அதே 1,60,000 தான் இங்கேயும். புரிஞ்சுதா?
இது எல்லாம் நம்ம ஆட் பண்ணா நமக்கு வரது தான் வந்து காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் விட்டோம் மேம். சாரி, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் விட்டோம் மேம் மேல. என்னது? அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 45,200. பாயிண்ட் நம்பர் 1 இருக்கு பாருங்க மேம். ஓகே இருங்கடா. அப்போ சாரி, அப்போ இங்க நமக்கு என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். கரெக்டா? 7,60,000 80,000. இது வந்து 20 lakhs வரும். இங்க நமக்கு 23,84,800. அப்புறம் ஆட் advertising நான் இங்க பிளஸ்ஸே பண்ணிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே தான் வரும். ஓகேவா? அதனால ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் நானும் அப்படியே போட்டுக்கிட்டே போறேன். என்ன வரும் நமக்கு? 45,200. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் டோட்டல் சேல்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இதை ஆட் பண்ணா இது அப்படியே 20 lakhs வந்துடும். $24,30,000. கரெக்டா? இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அது புரிஞ்சா அதுவும் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். நீங்கள் சப்போஸ் இல்லை மேம் நான் ஒர்க்கிங் நோட்ஸாகவே போடுறேன், எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு அப்படின்னா இதுவே போடுங்க. இல்லை மேம் எனக்கு புக்கில் நான் பார்த்தேன் எனக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் அதுவே கூட போடலாம், ப்ராப்ளம் இல்லை இந்த சம்முக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. என்னன்னா இந்த மாதிரி நீங்க ஒர்க்கிங் நோட் போடுறப்ப இவ்வளோ டீட்டெயில்டா எங்க உங்களுக்கு லாஸ்டா வந்து நீங்க இது பண்றப்ப ஈஸியா இருக்கும், செக் பண்றப்ப கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க அந்த நர்வஸ்னஸ்ல. அதனாலதான். அப்படி இல்லைன்னா அந்த கால்குலேஷன் மட்டுமே போடலாம். லைக் இங்க நம்ம வந்து 24,000 போட்டிருப்போமா, இதுல வந்து மெட்டீரியலுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? 24,000 பதிலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து டோட்டலா எவ்வளோ? 3,20,000. எவ்வளோ காஸ்ட் வந்து மேலே போகிருக்குன்னு சொல்றாங்க டைரக்ட் மெட்டீரியல்ஸ்க்கு? 10%. அதுக்கு முன்னாடி 120% போடுவாங்க. ஏன்னா வந்து நம்மளோட இது இன்க்ரீஸ் ஆகுறதால குவான்டிட்டி. அப்புறம் இன்டூ அந்த 110% அந்த ப்ரைஸுக்காக அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். அதுவும் 4,22,400. அதுவும் அப்படிதான், சேமா கரெக்டா தான் வரும். உங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அது இது பண்ணிக்கோங்க, இது ஈஸியா இருந்தா இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏ புரிஞ்சுதா? இப்போ பிக்கு போலாமா? எஸ் மேம். ஓகே. சோ பிக்கு என்ன சொல்றாங்க? ஸோ பிரீக்கு நம்ம ஃபுல்லாகவே செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்னோட போன இயரோட ப்ராஃபிட் எவ்வளவோ அதே நான் வச்சுருந்தேன்னா என்னோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கரெக்டாக? எனக்கு போன இயர்
காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பிளஸ் ப்ராஃபிட் தான் நம்மளோட சேல்ஸ். கரெக்டா? நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருப்போம்? 20 lakhsனு கண்டுபிடிச்சிருப்போம். பிளஸ் ப்ராஃபிட். क्वेश्चनல சேல்ஸ் வந்து 25 lakhs கொடுத்திருப்பாங்க. So which implies profit is equal to 5 lakhs. ஓகேவா? அப்போ இந்த வருஷமும் நான் 5 lakhs earn பண்ணனா என்னோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? So therefore selling price per unit is equal to cost of sales plus profit divided by number of units. So என்னோட cost of sales எவ்வளோ? 24,30,000 24,30,000 plus profit எவ்வளோ? 5 lakhs divided by நான் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன் 2022 to 2023ல 24,000 units. So which is equal to rupees 122.08 per unit. இதுதான் என்னோட செல்லிங் பிரைஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்க்கு என்ன சொல்றாங்கன்னா சேம் percentage of profit to sales is to be earned as in 2021 to 2022. அதாவது என்னோட 21 to 22ல நான் எவ்வளவு வந்து percentage earn பண்ணிருக்கணும் அதே மாதிரி இங்கேயும் earn பண்ணணும்னு சொல்றாங்க. அது என்ன percentageனா profit to sales percentage. சோ அது கண்டுபிடிக்கலாமா? Percentage of profit to sales is equal to profit divided by sales. ஏன்னா profit to sales. ஓகேவா? so profit நமக்கு எவ்வளோ? 5 lakhs. அதே மாதிரி sales நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சு? 25 lakhs into 100 which is equal to 20%. புரிஞ்சதா? நெக்ஸ்ட் அந்த 20% நான் இந்த வருஷமா earn பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்னோட ப்ராஃபிட் டு சேல்ஸ் வந்து 20% இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட சேல்ஸ்ன்றது நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆர் சேல்ஸ். கரெக்டா? இங்க நான் என்ன பண்றேன்னா வந்து let us assume என்னோட சேல்ஸ் தெரியாது. கரெக்டா? let us assume sales as x. அப்ப என்னோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்னது? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 24,30,000. என்னோட ப்ராஃபிட் என்ன? 20% on sales. so 20% on x is equal to x, which implies x minus 0.2x is equal to 24,30,000. x is equal to 24,30,000 divided by 0.8 is equal to rupees 30,37,500. அதுதான் என்னோட சேல்ஸ் which is equal to sales. ஓகேவா? அப்போ என்னோட செல்லிங் பிரைஸ் per யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் per unit is equal to 30,37,500 divided by 24,000 units which is equal to rupees 126.5625 per unit. புரிஞ்சுதா? Yes, ma'am. Okay, next வந்து if the existing percentage of profit to sales is to be increased by 25%.
excuse me. என்னோட எக்ஸிஸ்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ 20%. அதில் இன்னொரு நான் 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க கரெக்டா. அப்போ என்னோட ப்ராஃபிட் டு சேல்ஸ் பர்சன்டேஜ் என்னவா மாறும்? ப்ராஃபிட் டு சேல் பர்சன்டேஜ் is equal to 20 into 125%. which is equal to 25%. புரிஞ்சுதா இது? existing profit of profit to sales நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோ இருக்கோ 20%. அது வந்து இன்னும் 25% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ அதனால நான் 20% into 125% போட்டிருக்கேன். இப்போ அதோட செல்லிங் பிரைஸ் அப்ப நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்னோட cost of sales plus profit is equal to sales. கரெக்டா? இங்கேயும் let's assume உனக்கு ஒன்று தெரியலன்னா அதை எக்ஸ் அப்படின்றது நீ அசியூம் பண்ணிக்கோ. ஸோ தட் உனக்கு வந்து ஈஸியா நீ வந்து டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ. அப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எனக்கு எவ்வளோ? 24 lakhs. ஆமா 24,30,000 plus profit என்ன 25% on sales எனக்கு என்ன x is equal to x. So which implies x minus 0.25x is equal to 24,30,000. So x is equal to divided by 0.75 which is equal to rupees 32,40,000. So என்ன வரும் எனக்கு? selling price per unit is equal to 32,40,000 divided by எவ்வளோ யூனிட்ஸ் நமக்கு? 24,000 units which is equal to please 135 per unit. ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷன் புரிஞ்சுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் போவோம். ஃபோர்த் சப்டிவிஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ப்ராஃபிட் பெர் யூனிட் ₹10 is to be earned அப்படின்னு சொல்றாங்க. பெர் யூனிட்க்கு நான் 10 சொல்லிட்டு ப்ராஃபிட் earn பண்ணா என்னோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ? 24 lakh 30,000 plus profit என்ன சொல்றாங்க? ₹10 per unit சொல்றாங்க. அப்போ 24,000 units into 10 is equal to sales. So which implies sales is equal to 24,30,000 plus 2,40,000 is equal to rupees 26,70,000. அப்ப என்னோட செல்லிங் பிரைஸ் per unit எவ்வளோ? செல்லிங் பிரைஸ் per unit is equal to 26,70,000 divided by 24,000 units which is equal to rupees 111.25 per unit. வந்து நீங்க புக்ல பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் கால்குலேஷன்ஸ். ஏன்னா நான் இவ்வளோ இதுவா சொன்னதால நான் வந்து 2A சொல்றேன். B நம்ம இப்படிதான் போட்டாகணும். உங்களுக்கு 2A அங்க ரொம்ப நல்லா ஈஸியாவே வந்து புரியும் இப்ப இந்த இதை வச்சு நீங்க பாக்குறப்ப. ஓகேவா?
ஓகே, இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7 நமக்கு புக்ல. ஸோ நமக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா, following data is available from the cost records of a company for the month of March 2022. Opening stock of job கொடுத்திருக்காங்க on 1st March 2022. Job number A 99, direct materials 80, direct wages 150, factory overheads 200. Job number A 77க்கு direct material வந்து 420, direct wages வந்து 450, factory overheads வந்து 400. அப்புறம் இது ஒண்ணுமே இல்ல, நம்மளோட work in இது ஒண்ணுமே இல்ல, நம்மளோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ். மேம் இது எப்படி நம்மளோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இங்க பாருங்க, டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, வேஜஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் வேஜஸ்ல நம்ம எங்கேயாச்சும் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் டைரக்ட் வேஜஸ்னு போட்டிருக்கோம்? போடல. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கும் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் நம்ம போட்டதே இல்லை. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் போட்டிருக்கோம். புரியுதா? அதனால இது எல்லாமே வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறது மெட்டீரியல், வேஜஸ், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நடக்கிறதால ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓகேவா? இப்படிதான் நம்ம டீகோட் பண்ணி ஆகணும். அவங்க வந்து ரொம்ப இதுவாலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஓப்பனா, ஆனா எப்பயுமே மேக்சிமம் கொடுப்பாங்க. சப்போஸ் கொடுக்கலன்னா நம்ம பொறுமையா 2-3 வாட்டி கொஸ்டின் படிச்சோம்னா நமக்கு புரிஞ்சிடும். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூ டியூரிங் த மந்த் வந்து ஜாப் நம்பர் ஏக்கு வந்து 99க்கு வந்து 120, 77க்கு வந்து ₹280, 66க்கு வந்து 225, 55க்கு வந்து ₹300. அப்புறம் நம்மளுக்கு லேபர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 99க்கு 400 ஹார்ஸ் ஒர்க் பண்றாங்க, ஆனா ₹600 தான் அவங்களோட இது டைரக்ட் லேபர் வேஜஸ். அதே மாதிரி A77க்கு 200 ஹார்ஸ், ₹450. A66க்கு 300 ஹார்ஸ், ₹675. A55க்கு 100 ஹவர்ஸ், ₹225. அப்புறம் 4th பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, factory overheads are applied to jobs on production according to direct labor hour rate, which is ₹2.10 per hour. என்னோட மொத்தம் லேபர் ஹார்ஸ் எவ்வளோ? 400 + 200 + 300 + 100, 1000 ஹார்ஸ். நான் வந்து 1000 ஹார்ஸ் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு ₹2.10 per hourனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்னோட ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் அப்ளை டு ஜாப்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன் அக்கார்டிங் டு டைரக்ட் லேபர் ஹார் ரேட். என்னோட டைரக்ட் லேபர் ஹார் ரேட் எவ்வளவோ அதை பொறுத்து நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட டைரக்ட் லேபர் ஹார் எவ்வளோனா 1000 ஹார்ஸ், அதுக்கு 1 ஹாருக்கு 2.1 கொடுக்குறேன்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, factory overheads incurred on March 2022 were 2100. என்னோட ஃபேக்டரி ஓவர்ஹெட் இன்கர்ட் வந்து அந்த மாசத்துக்கு 2100ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது எந்த பேசிஸ்ல போட்டிருக்காங்கன்னா, 1000 ஹார்ஸ் இருக்கா, 1000 ஹார்ஸ் இன்டூ 2.10 என்ன 2100. புரியுதா? இந்த கான்செப்ட் நீங்க எங்க படிப்பீங்கன்னா வந்து எம்ப்ளாயி காஸ்டிங்ல நல்லா படிப்பீங்க, இந்த டைரக்ட் லேபர் ஹார் ரேட் அப்படின்றதுலாம். ஓகேவா? அப்புறம் job numbers A99 and A77 were completed during the month. They were billed to the customers at a price which included 15% of the price of the job for selling and distribution expenses. என்னோட 15% என்னோட சேல்ஸ் எவ்வளவோ அதுல 15% வந்து
சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் கோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேல்ல வந்து 10% வந்து ப்ராஃபிட்க்கு கோட் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறோம்னா ஜாப் நம்பர் A77 அண்ட் A99 காஸ்ட் ஷீட் போட போறேன். ஏன்னா வந்து அது மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகி இருக்கு. அப்புறம் செல்லிங் பிரைஸ், இந்த ரெண்டு ஜாபோட செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்க போறோம். கால்குலேட் த வேல்யூ இன் ப்ராசஸ், வேல்யூ ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ். வேல்யூ ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நமக்கு இங்க எது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்? ஜாப் நம்பர் 66 and 55. ஏன்னா 99 and 77 வந்து நமக்கு முடிஞ்சிடுது. புரியுதா கொஸ்டின்? புரிஞ்சுதா கொஸ்டின்? எஸ் மேம். ஓகே, இப்போ நம்ம வந்து காஸ்ட் ஷீட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏ அண்ட் பி சேர்த்தாப்ல தான் வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம காஸ்ட் ஷீட் போடுறப்பவே செல்லிங் ப்ரைஸும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ போடலாம். காஸ்ட் ஷீட் ஃபார் ஜாப் நம்பர் A77 and job number A99. என்னெல்லாம் எழுதணும்? particulars, job number A77, job number A99. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? டைரக்ட் மெட்டீரியல் issued. ஸோ இங்கே வந்து நம்மளோட டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ issued? 280 for 77, 120 for 99. ஸோ 280, 120. ஓகேவா? அப்புறம் என்ன எழுதுவோம்? டைரக்ட் லேபர் ஆர் டைரக்ட் வேஜஸ். ஸோ டைரக்ட் லேபருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? A77ல வந்து என்னோட 200 ஹார்ஸ்க்கு 450 அண்ட் A99க்கு வந்து 600 rupees. ஸோ 450, 600. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ which is equal to prime cost. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? ஃபேக்டரி ஓவர்ஹெட். ஸோ இங்க நமக்கு ஃபேக்டரி ஓவர்ஹெட் எவ்வளோ? இவங்க வந்து நமக்கு இங்க வந்து 2100 கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து கரெக்டா. ஆனா இங்க வந்து பர் ஹவருக்கு 2.1 கொடுக்குறோம். நம்ம அது வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜாப்க்கு நம்ம ஃபேக்டரி ஓவர்ஹெட் போட போறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ 200 into 2.1 அதுதான் வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஃபார் ஜாப் நம்பர் 77. அதே மாதிரி 400 into 2.1 அதுதான் ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஃபார் ஜாப் நம்பர் 99. ஸோ இங்கே போட்டுக்கலாம். அப்படியே நம்ம 200 into 2.1 which is equal to 420. ஏன்னா நமக்கு அங்க கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க வந்து 400 ஆசா into 2.1 which is equal to 840. ஸோ இதுதான் நம்மளோட gross factory cost. எவ்வளோ? 1150 and இங்க 1560. ஓகே. அப்புறம் add நமக்கு opening work in progress இருக்கு கரெக்டா? ஸோ add opening work in
progress. ஸோ என்னோட ஒர்க் அண்ட் ப்ராக்ரஸ் என்னது, இது எல்லாமே நான் ஆட் பண்ணணும் கரெக்டாக. 77க்கு 420, 450, 400, 420, 450 plus 470, ஓகே 1270. அப்புறம் ஜாப் நம்பர் 99க்கு என்ன சொல்றாங்க, 80 plus 150 plus 200. So 80 plus 150 plus 200, 350, 350 plus 80, 430. கரெக்டா? இது ரெண்டு நம்மளுக்கு ஆட் பண்ண என்ன வரும், நெட் ஃபேக்டரி காஸ்ட். ஸோ எவ்வளோ, 2420, இது வந்து 1990 ஆச்சா. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, நம்மளோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ராஃபிட். ஸோ நம்ம இப்படி எழுதிக்கலாமா, அது ரெண்டுமே நம்ம சேல்ஸ் விஞ்சிட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். அப்புறமேட்டு வந்து இது ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரும். அப்புறம் ஆட் ப்ராஃபிட், நமக்கு சேல்ஸ் வரும். ஸோ நம்ம சேல்ஸ் தான் இப்போ ஒர்க்கிங் நோட் 1ல போட போறோம். ஸோ ஒர்க்கிங் நோட் 1, calculation of sales. நம்ம சேல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், நெட் ஃபேக்டரி காஸ்ட் plus selling and distribution overhead plus profit is equal to sales. கரெக்டா? இங்க நம்ம வந்து சேல்ஸ் கால்குலேட் பண்றதால let's assume sales as x. நமக்கு நெட் ஃபேக்டரி காஸ்ட் இங்க நம்ம வந்து ரெண்டு ஜாப்க்குமே கண்டுபிடிச்சிருக்கோம். சேல்ஸ் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா 15% ஆஃப் த பிரைஸ். பிரைஸ்ன்றது ஒண்ணுமே இல்ல, சேல்ஸ் ஆர் செல்லிங் பிரைஸ் அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி ப்ராஃபிட்க்கு என்ன சொல்றாங்கன்னா 10% ஆஃப் த பிரைஸ்னு சொல்றாங்க, அதாவது சேல்ஸ். ஸோ நெட் ஃபேக்டரி காஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப்க்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் ஜாப் நம்பர் A77, நம்ம A77 தானே இங்க போட்டுருக்காங்க, A77 நெட் ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளோ 2420 பிளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம என்ன இது பண்ணோம் 15% on sales x plus profit என்ன 10% on sales on x is equal to x. So 2420 plus 0.15x plus 1 is equal to x. So x எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா x is equal to 2420. இது என்னது 25. So minus 0.75 which is equal to rupees 3227. 3226.666 னு போகும், நம்ம அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட சேல்ஸ். அதே மாதிரி இப்போ நம்ம ஜாப் பி ஜாப் நம்பர் A99 கண்டுபிடிக்க போறோம். ஃபார் job number A99 நம்ம net factory cost என்ன 1990. So 1990 plus 0.5x plus 0.10x profit is equal to x, which implies x is equal to 1990 divided by 0.75 which is equal to rupees
2653 0.33 வரும். அது நம்ம போட்டுக்க வேணாம், ப்ராப்ளம் இல்லை. புரிஞ்சுதா இது வரைக்கும்? புரியுதுக்கா. ஓகே, ஸோ இங்க நமக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் என்ன சொல்லியிருக்காங்க? 15% ஆன் சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ 3227 இன்டூ 15% நமக்கு எவ்வளோ? 4084. ஓகேவா? அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 2904. அப்புறம் ப்ராஃபிட் என்ன சொல்றாங்க? 10% ஆன் சேல்ஸ். ஸோ 3227 இன்டூ 10%, 322.7 வரும். அது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 323 போடுறேன். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் 2653 இன்டூ 15% இஸ் ஈக்வல் டு 397.95 வரும். நான் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 398 போடுறேன். ஸோ ஆட் பண்ணனா 2388 வரும். கரெக்டா? அப்புறமேட்டு வந்து ப்ராஃபிட் வந்து 2653 இன்டூ 10%, 265 ஆட் பண்ணும். 265 0.3 வரும். அந்த 0.3 விட்டுருங்க. ஓகேவா? இதுதான் A and B ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். காஸ்ட் ஷீட்டும் போட்டுட்டோம், செல்லிங் பிரைஸும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ். Yes, ma'am. Okay, so calculation of value of work in process. நம்மளுக்கு இங்க ரெண்டு ஜாபோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஜாப் நம்பர் 77 and 99 ஓட முடிஞ்சிருச்சு. இங்க சொல்லியிருக்காங்க பாரு, ஜாப் நம்பர்ஸ் 899 and 877 were completed during the month. அப்ப நமக்கு எது மட்டும் இருக்கும்? 66 and 55. அதுக்கு தான் நம்ம இப்ப வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் லைக் நம்ம சாதா காஸ்ட் ஷீட் போடுற மாதிரி தான். ஓகேவா? ஜாப் நம்பர் A55, அப்புறம் ஜாப் நம்பர் A66. கரெக்டா? ஜாப் நம்பர்ஸ் 55, 66. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடுவோம்? டைரக்ட் மெட்டீரியல் 55க்கு 300, 66க்கு 225 அது போடுறோம் ஃபர்ஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல் ஸோ இதுக்கு வந்து 300, இதுக்கு 225. கரெக்டா? அப்புறம் நெக்ஸ்ட் என்னது? டைரக்ட் லேபர் போடுவோம். டைரக்ட் லேபருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 55க்கு 225, 66க்கு 675. ஸோ டைரக்ட் லேபர் 225, இதுக்கு 675. So which is nothing but prime cost. ஏன்னா direct expenses இங்க இல்ல. So 525, 700, 800 வரும் இங்க. இல்ல சாரி 900 வரும். அப்புறம் என்ன வரும்? add factory overhead. ஃபேக்டரி ஓவர்ஹெட் எல்லாம் சொல்றாங்க. நம்ம வந்து 1 ஹார்க்கு 2.1, அப்போ மொத்தம் என்ன எவ்வளவு ஹார்? A55க்கு 100 ஹார்ஸ், A66க்கு 300 ஹார்ஸ். ஸோ
ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் 100 hours இதுக்கு 100 into 2.1 per இதா இங்கேக்கு வந்து 300 hours into 2.1 630 இது ரெண்டு என்ன ஆட் பண்றோமோ அதுதான் வந்து வேல்யூ ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ். ஏன்னா அது கழிச்சு எதுவுமே நடக்கல, அது வரைக்கும் தான் நடந்திருக்கு. ப்ராசஸ் ஆர் ப்ராக்ரஸ் அதுவும் போட்டுடுறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா 7 to 5 15 இது 900 இது. So 1530. So total value of work in process is equal to 725 plus 1530, which is equal to rupees 2265. புரிஞ்சுதா இந்த சம்ம? அவ்வளவுதான், இந்த சம்ம முடிஞ்சிடுச்சு. அப்புறமேட்டு நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் 8 வரும். அது ஆக்சுவலா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் முடிச்சுட்டு கழிச்சு நம்ம அது பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஏன்னா அதுல வந்து எஸ்டிமேஷன், அட்வர்ஸ், ஃபேவரபிள் அப்படின்னு நிறைய நியூ டேர்ம்ஸ் இருக்கும், வேரியன்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பார்த்துட்டு நம்ம சம் பார்த்தோம்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். அதுக்காக ஓகேவா? இப்போ இன்னும் ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும். அது ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான இல்லஸ்ட்ரேஷன். நான் வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணுவேன், நீங்க தான் வீட்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். நாளைக்கு லீவ் தானே, ஸோ மண்டே வரப்ப நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? புரிஞ்சுதா? 3 பேருக்குமே சொல்றேன் நானு. இல்லஸ்ட்ரேஷன் 10 இது பார்க்கதான் ஆக்சுவலா பெருசா இருக்கும். ஆனா நம்ம வந்து 10th and 12th 11th and 12th படிச்சிருப்போம்ல, ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுப்பாங்க, அதை எடுத்து அப்படியே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல போடுவோம்ல, அதே மாதிரிதான் இதுவும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பதிலா காஸ்ட் ஷீட்ல போட போறோம். புரிஞ்சுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the following figures were extracted from the trial balance of a company as on 31st December 2021. நம்மளோட இன்வென்ட்ரி சொல்லியிருக்காங்க. உனக்கு ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள என்ன இன்வென்ட்ரிஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் நமக்கு எங்க வரும்? டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ட்ல வரும். கரெக்டா? அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் கூட ஆட் பண்ணுவோம். அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? யாராச்சும் சொல்லுங்க. finished goods ஓட ஓப்பனிங் ஸ்டாக் எங்க வரும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்புறம் ஆட் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணுவோம். மத்த 2 பேர் சைலண்டாவே இருக்க போறீங்களா? finished goods வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல போடுங்க. ஓகே, தயவு செஞ்சு கொஞ்சம் இன்டராக்டிவா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சம்ம நீங்க தான் போட போறீங்க. நான் சொல்லிட்டேன், நான் இது அனுப்ப மாட்டேன். நான் இங்க என்னெல்லாம் எழுதுறனோ உங்க புக்ல இல்லஸ்ட்ரேஷன் 10 இருக்கோ அதை நீங்க ஓபன் பண்ணி தயவு செஞ்சு ஆன்சரை பார்க்காம போடுங்க. ஓகேவா? அப்புறமேட்டு வந்து ஆஃபீஸ் அப்ளையன்சஸ் கொடுத்துருக்காங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்காங்க, பில்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன். மெட்டீரியல் கன்சியூம் நமக்கு எங்க வரும்? டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ல ஆட் பண்ணுவோம். கரெக்டா?
ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேசஸ். அப்புறம் ஃப்ரைட் ஆன் மெட்டீரியல்ஸ். ஃப்ரைட்னா என்னது? கேரேஜ் இன்வெர்ட்ஸ். ஓகேவா? அதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பிளஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பிளஸ் ஃப்ரைட் ஆன் மெட்டீரியல்ஸ். அப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நீ என்ன மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோ அது ரிட்டர்ன் பண்ற அப்படின்றப்ப அது நம்ம லெஸ் பண்ணிப்போம். அதுவும் வந்து டைரக்ட் மெட்டீரியல் கான்செப்ட். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆட், இங்க நான் எழுதுறேன் பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் add purchase, அப்புறம் add freight வருதா நமக்கு, அப்புறம் வேற என்ன வருது? less purchases. அப்புறம் என்ன சொல்றாங்க? டைரக்ட் லேபர் கீழே வந்துரும். அப்புறமேட்டு இன்டைரக்ட் லேபர் நமக்கு எங்க வரும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல, ஃபேக்டரி ஆர் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்ல இன்டைரக்ட் லேபர் வரும். அப்புறம் ஃபேக்டரி சூப்பர்விஷனும் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல வரும். ஃபேக்டரி ரிப்பேர்ஸ் அண்ட் அப்கீப்பும் வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல வரும். ஹீட், லைட் அண்ட் பவர், ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், அப்புறம் மிஸ்லேனியஸ் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ்ன்றது ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல வரும். சேல்ஸ் கமிஷன், சேல்ஸ் டிராவலிங், சேல்ஸ் ப்ரமோஷன், டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட் சாலரிஸ் அண்ட் வேஜஸ். இது எல்லாமே வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல நமக்கு வரும். அப்புறம் ஆபீஸ் சேலரிஸ் வந்து நமக்கு எங்க வரும்? சுஜா இந்த சொல்ல, ஆபீஸ் சேலரிஸ் எங்க வரும்? சுஜா இந்த இருக்கீங்களா இல்லையா? ஆபீஸ் சேலரிஸ் எங்க வரும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்டா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டா, இல்லனா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டா? ஓய், ஆபீஸ் சேலரிஸ்னு சொல்றேன். குட். क्वेश्चन தயவு செஞ்சு 2 வாட்டி படிங்க. ஓகேவா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed fundsன்றது நமக்கு வந்து ஃபினான்ஷியல் ஐட்டம், சோ காஸ்ட் ஷீட்ல வராது. ஓகே. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, க்ளோசிங் இன்வென்டரிஸ் ஆர் மெட்டீரியல் 1,80,000, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இதெல்லாமே வந்து க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்க. அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆட் பண்ணும்? டைரக்ட் லேபர் கூட டைரக்ட் லேபரோட அக்ரூட் ஆட் பண்ணுங்க. இன்டைரக்ட் லேபர் கூட இன்டைரக்ட் லேபரோட அக்ரூட் ஆட் பண்ணுங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இன்டைரக்ட் லேபர் வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல வரும்னு சொல்லியிருக்கோம். சோ அங்கேயே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து 2000, இது வந்து ஃபினான்ஷியல் ஐட்டம், அதனால நமக்கு காஸ்ட் ஷீட்க்கு வந்து வராது. அப்புறம் depreciation should be 5% on office appliances. நமக்கு ஆஃபீஸ் அப்ளையன்சஸ்ன்றது அசர்ட், அது வராது. ஆனா அதோட டெப்ரிசியேஷன் வரும். இது வந்து 5% சொல்றாங்க. 5% on office appliances. ஆஃபீஸ் அப்படின்ற மீனிங் வருது. அதனால அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கீழ depreciation on office appliances னு போட்டு 17,400 into 5%, 870 அக்கௌண்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 10% on machinery. அப்புறம் வேற ஏதாச்சும் மெஷினரி பத்தி கொடுத்திருக்காங்களா? இல்ல. சோ மெஷினரினால எங்க இருக்க போது? நமக்கு ஃபேக்டரியில இருக்க போது. சோ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ல 10% அக்கௌண்ட் பண்ணிக்கணும். புரியுதா? அப்புறம் 4% on buildings. இதுக்கு வந்து இங்க இன்னொன்னு கொடுத்திருப்பாங்க, இங்க பாருங்க. depreciation on building to be distributed in the ratio 8:1:1 factory, office and distribution. இது மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், சோ உங்களுக்கு புரியறதுக்காக. என்னோட பில்டிங்கோட depreciation பாத்தீங்கன்னா, பில்டிங் எவ்வளவு? எனக்கு 2 lakhs. 2 lakhs into 4% எவ்வளோ? 8,000. 8,000. ஓகேவா? அந்த 8,000 நான் என்ன பண்ணணும்னா வந்து
8:1 ஃபார்ம்ல கொடுக்கணும். 8 வந்து ஃபேக்டரிக்கு, 1 வந்து அட்மின் ஓவர்ஹெட், 1 வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். இது நான் சொல்லல, அவங்க क्वेश्चनல கொடுத்திருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 8:1 among factory, office and distribution respectively. So 8,000. So நான் என்ன பண்ணுவேன், ஃபேக்டரி ஓவர்ஹெட் கீழ ஃபர்ஸ்ட் depreciation on building அப்படின்னு போடுவேனா, போட்டு இந்த 8,000 into 8/10 ஃபேக்டரிக்கு, அட்மின்க்கு 8,000 into 1/10, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கீழ, அதாவது அது டிஸ்ட்ரிபியூஷன்ல into 1/10 அப்படின்னு போட்டு அக்கவுண்ட் பண்ணுவேன். கரெக்டா? எஸ் மேம். இது வந்து 6,400, இங்க ஒரு 800, இங்க ஒரு 800. சோ இது வந்து 8:1 அந்த இதுல வரும். அப்புறமேட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் வந்து 2/3 வந்து ஃபேக்டரி, 1/3 ஆஃபீஸ்க்கு நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. சோ என்னோட ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் இருக்கா, அது வந்து 2/3 ஃபேக்டரி, 1/3 வந்து ஆஃபீஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. ஹீட், லைட் அண்ட் பவர் வந்து 8:1 among factory, office and distribution. நம்ம எப்படி வந்து இது அலோகேட் பண்ணோமோ அதே மாதிரி, பில்டிங் எப்படி அலோகேட் பண்ணோமோ அதே மாதிரி இதுவும் 8:1 பண்றோம். இது நீங்க போட்டு வர்றதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்றது நம்ம காஸ்ட் ஷீட் மூலமா கண்டுபிடிச்சிடுவோம். அப்புறமேட்டு கண்டென்ஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒண்ணுமே இல்ல. இங்க வந்து to cost of salesனு சொல்லிட்டு என்ன நமக்கு அமௌண்ட் வருதோ இதுல இருந்து அது அக்கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இது நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பை நமக்கு சேல்ஸ் எவ்வளோ, ஒண்ணுமே இல்ல, நம்ம இதுல வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் போடுவோம், லைக் ட்ரேடிங் அண்ட் P&L ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல, அதுதான் இங்க வந்து நம்ம வந்து கண்டென்ஸ்டா போட போறோம். ஓகேவா? சேல்ஸ் எனக்கு எவ்வளோ இங்க கொடுத்திருப்பாங்க பாரு, 7,68,000. அதுல சேல்ஸ் ரிட்டர்ன் 14,000 பண்ணிருக்கேன். சோ பை சேல்ஸ் 7,68,000. அப்புறம் லெஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எனக்கு ரிட்டர்ன்ஸ் 16,000. சாரி 14,000. so less 14,000 நமக்கு எவ்வளவு வரும், 7,54,000. அப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட்ன்றது நம்ம எடுக்கல, ஆனா P&L ல நமக்கு வரும். கரெக்டா? ஏன்னா அது ஃபினான்ஷியல் ஐட்டம்ல. சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் to interest on borrowed funds 2,000. அது இல்லாம அக்ரூடோ இங்க ஆட் பண்ணிப்போம். to interest இந்த 2,000 நான் அக்கவுண்ட் பண்ணேன். அப்புறம் add accrued 2,000. இது பேலன்ஸ் பண்ணி உனக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதான் தான் நீ வந்து இப்ப வந்து போட்டுட்டு வரணும். ஏன்னா வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சாதான் நம்மளால ப்ராஃபிட்டா லாஸான்றது சொல்ல முடியும். சோ இதுதான் உங்களோட ஹோம்வொர்க். புரிஞ்சுதா? இதுல ஏதாச்சும் ஒரு ஐட்டம் எங்க வரும்னு உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, சொல்றேன் நான் திருப்பி. புரிஞ்சதுமா? ஓகே மது உங்களுக்கு? புரிஞ்சுதுக்கா. சுஜாந்தர் உங்களுக்கு? இதோட நம்மளோட இது முடிஞ்சிடுது, இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் முடிஞ்சிருது. இல்லஸ்ட்ரேஷன் 8 மட்டும் பெண்டிங்ல இருக்கு, அது நான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எடுத்து கழிச்சுதான் எடுப்பேன், சோ தட் உங்களுக்கு புரியும்ன்றதால. ஓகேவா? நம்ம வந்து மண்டே வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் MQP மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏன் போட்டே ஆகணும்ன்றத நான் அன்னைக்கு உங்களுக்கு போடுறப்போ உங்களுக்கு புரியும், ஏன் MQPஸோ நம்ம ஒரு வாட்டி போட்டு பார்க்கணும்ன்றது. ஓகேவா? சோ இன்னையோட கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.